அண்ணா, உங்கள் இதயத்தை எனக்கு இரவலாக கொடுத்து விட்டு செல்லுங்கள் அண்ணா, என் இதயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்களே. அண்ணா சாகர வரை காங்கிரஸ் எதிர்ப்பாளராகவே இருந்தாரே, நீங்கள் ஏன் காங்கிரசிடம் சென்றீர்கள்? இதயத்தை கயற்றி வைத்து விட்டீர்களா? 1971 காங்கிரஸோடு கூட்டணி வைத்தீர்களா? இன்றைக்கு மரியாதைக்குரிய என் காங்கிரஸ் நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன், அன்றுதானே காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் கல்லறை வைக்கப்பட்டது நண்பர்களே. 1971 இந்திரா காந்தியின் ஒரே நோக்கம் என்ன? காமராஜர் எழக்கூடாது, மீண்டும் காமராஜர் எழக்கூடாது. எனவே எப்படியும் காமராஜரை தமிழ்நாட்டில் அழித்து விட வேண்டும் நினைத்தார். அதற்காக திமுக கழகத்தோடு கூட்டணி வைத்தார். அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் கலைஞர். அந்த வகையில் கலைஞர் சாணக்கியன் தான். என்ன செய்தார் அவர்? 9 நாடாளுமன்ற தொகுதிகளை அவர் கொடுத்தார். இப்பொழுது திமுகவை எடுத்துக்கொண்டால் எப்பொழுது சொல்ல நாங்கள் போட்ட பிச்சை. முதலில் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் நீதியரசராக வந்தார் என்றால் அது திமுக கழகம் போட்ட பிச்சை. இப்பொழுது வேலு திருவாய் மலர்ந்திருக்கிறார். மதுரையிலே உயர்நீதிமன்றத்தின் கிளை உருவானது என்றால் அது கலைஞர் போட்ட பிச்சை. 1971 9 நாடாளுமன்ற தொகுதிகளை நீங்கள் இந்திரா காங்கிரஸ் கொடுத்தீர்களே, அது காங்கிரசுக்கு நீங்கள் கொடுத்த பிச்சை. அந்த பிச்சையை இந்திரா காந்தி கௌரவமாக ஏற்றுக்கொண்டார். என்ன நடந்தது? 1971 தான் நடைபெற்ற தேர்தலில் நான் எஸ்ஜி விநாயகமூர்த்தி அவர்கள் நாஞ்சில் மனோகரனை எதிர்த்து வடசென்னை வேட்பாளராக நின்ற பொழுது அவரை ஆதரித்து பேசி 6 கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை காமராஜர் கேட்டுவிட்டு என்னை கையை பிடித்து இழுத்து நிறுத்தி கொடுத்த பட்டம்தான் தமிழருவி என்ற பட்டம். அன்றைக்கு 71 தான் கடைசி சட்டமன்றம் நாடாளுமன்றம் இரண்டுக்கும் நடந்த தேர்தல். அந்த 71 தேர்தல் சட்டமன்றத்திற்கும் நடக்கிறது, நாடாளுமன்றத்திற்கும் நடக்கிறது. நாடாளுமன்றத்திற்கு 9 தொகுதிகளை கொடுத்து விட்டு அப்பொழுது தலைவராக இருக்கிற சி சுப்பிரமணியத்தை இந்திரா காந்தி அழைத்து, நீங்கள் எப்படியும் பிரச்சனை செய்யாதீர்கள், வாங்கிக் கொள்ளுங்கள், சட்டமன்றம் ஒருவரும் நிற்க வேண்டாம். 71 ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட கலைஞர் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கவில்லை. அதையும் ஏற்றுக்கொண்டுதான் காங்கிரஸ் கட்சி அங்கே நின்றது. அன்று முதல் இன்று வரை நீங்கள் என்ன ஆனீர்கள்? திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்லக்கு சுமப்பவர்களாக மாறினீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்லாண்டு பாடுபவர்களாக மாறினீர்கள். காமராஜரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அடிப்படை தார்மீக தகுதி இருக்கிறதா என்று கேட்கிறேன். மோடி பிரதமராக வேண்டும் என்று மணியன் சொன்னால் மணியன் காமராஜ் தொண்டனா என்று கேட்கிறீர்கள். அவர்களுக்கு நான் சொல்கிறேன், 1971 தேர்தலிலேதான் இந்திரா காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக காமராஜர் கூட்டணி வைத்தது யாரோடு தெரியுமா? இன்றைய பாரதிய ஜனதாவாக இருக்கிற நேற்றைய ஜனசங்கம். அகில இந்திய அளவில் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ், சோசியலிஸ்ட் பார்ட்டி, பாரதிய ஜனதா, அன்றைக்கு ஜனசங்கம் இவர்கள் சேர்ந்து அமைத்த கூட்டணி தான். எனவே காமராஜர் அமைத்த கூட்டணி அது. வாழ்காலத்திலேயே காமராஜர் இந்த இந்திரா காங்கிரஸை எதிர்த்து வீழ்த்துவதற்காக அவர் ஜனசங்கத்தோடு கூட்டணி வைத்தார் என்கிற பொழுது காமராஜரை கடவுளாக வைத்து போற்றுகிற நான், காமராஜருடைய தொண்டனாகிய நான், அதே இந்திரா காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்துவதற்காக நான் மோடியை ஆதரிக்கிறேன். இன்றைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் 42வது அரசியல் சட்ட திருத்தம், 42nd அமெண்ட்மெண்ட், உங்களுக்கு எழுத்துரிமை கிடையாது, பேச்சுரிமை கிடையாது, கருத்துரிமை கிடையாது, எதையும் பேச முடியாது. 4 பேர் வீதியிலே நின்று பேச முடியாது. இந்த மண்ணில் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக மூதாதையர்கள் செய்த தியாகம் அனைத்தும் இந்திரா காந்தி என்கிற ஒரு தனிநபரால் புதைகுழிக்கு தள்ளப்பட்ட பொழுது இந்த 42வது சட்ட திருத்தத்தை எதிர்த்து அன்றைக்கு RSS ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தது. RSS அப்பொழுது பேண்ட் ஆர்கனைசேஷன், தடை செய்யப்பட்ட இயக்கம். இந்திரா காந்தியால் வெளிப்படையாக அவர்கள் இயங்க முடியாது. அப்பொழுதுதான் எனக்கு திருமணம் நடந்திருந்தது. 24 வயது தான் எனக்கு. அந்த நேரத்தில் நம்முடைய மேகாலயாவினுடைய ஆளுநராக இருந்தவர் சண்முகநாதன். அந்த சண்முகநாதன் நள்ளிரவு 12 மணிக்கு மேல்
ஒரு புல்லட்டில் என் வீட்டிற்கு வருவார். இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய அத்துமீறல் அனைத்தையும் RSS லிட்டரேச்சர் அவர்கள் பதிவு செய்திருப்பார். அதையெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். இவற்றையெல்லாம் நீங்கள் பேச வேண்டும் என்று. அதற்கு பிறகு அவர்கள் பின்னாலே இருந்தபடி இந்த 42வது சட்ட திருத்தத்தை அவர்கள் எதிர்த்து ஒரு கூட்டம் போட்டார்கள் புரசவாக்கம் மீனாட்சி திருமண மண்டபத்தில். அன்றைக்கு காமராஜர் மறைந்து விட்டார். பா. ராமச்சந்திரன் தலைவராக இருக்கிறார், குமரி ஆனந்தன் இருக்கிறார், மற்ற தலைவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். லட்சுமி கிருஷ்ணமூர்த்தி வரையில் அத்தனை பேரையும் சென்று இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்க வேண்டும் என்று சண்முகநாதன் அழைத்த பொழுது ஒருவரும் முன்வரவில்லை. என்னிடம் வந்து வருத்தப்பட்டார். காமராஜருடைய கட்சி நீங்களே இதற்கு முன்வரவில்லை என்றால். நான் சொன்னேன், நான் இளைஞன், 24 வயது தான் ஆகிறது. நான் தலைமை ஏற்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் வருகிறேன் என்று. அந்த 24 வயதில் மீனாட்சி கல்யாண மண்டபத்தில் RSS நடத்திய அந்த 42வது சட்ட திருத்தத்துக்கு எதிராக தலைமை தாங்கி நான் பேசினேன். எதிரேதான் ஜனா கிருஷ்ணமூர்த்தியும் இலா கணேசன் போன்ற அன்றைய ஜனசங்கத்தின் தலைவர்கள் எல்லாம் உட்கார்ந்து கேட்டார்கள். எனவே எனக்கு RSSம் புதிதல்ல, ஜனசங்கமும் புதிதல்ல, பாரதிய ஜனதா கட்சியும் புதிதல்ல. என்னை பொறுத்தவரையில் எனக்கென்று ஒரு பாதை இருக்கிறது, ஒரு பயணம் இருக்கிறது. அநீதிக்கு எதிராக, ஊழலுக்கு எதிராக நான் கேட்கிறேன். நேரு காலம் தொட்டு உங்களுக்கு சொன்னேன். நேரு காலத்திலேயே கிருஷ்ணமேனன் ஜீப் ஊழலிலே இருந்து அனைத்தையும் சொன்னேன். நேரு காலம் தொட்டு இன்று வரையில் எத்தனை பிரதமர்கள், மிகவும் அற்புதமான மனிதன் என்று பேசப்பட்ட ஹானஸ்டி டு த கோர், அந்த அளவுக்கு சுத்தமான மனிதன் என்று பேசப்பட்ட மன்மோகன் சிங்கினுடைய காலத்திலே தானே ஊழல் உச்சத்தை கண்டது. ராஜாவை போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து நடத்திய 2G ஊழல். ஊழல் இல்லாமல் ஒரு பிரதமராக இருந்திருக்கிறாரா? அப்படி முதல் பிரதமராக இந்த நாடு ஒருவரை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அது மோடி தானே. எனவே அந்த மோடி அடுத்த முறையும் பிரதமராக வருவதற்கு தமிழகம் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எனக்கு ஒன்று, மோடியிடம் நெருக்கமாக சென்று சேருவதற்கு ஒரு எளிய மனிதன், ஒரு தேநீர் தயாரித்து விற்பவன், ரயில் நிலையத்திலே சென்று பயணிகளிடம் தேநீர் கொடுத்து தன்னுடைய வாழ்வை தொடங்கியவன், இன்றைக்கு இந்தியாவின் பிரதமர் நாற்காலில் உட்காரக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார் என்றால், விருதுநகர் என்பது விருது பட்டியாக இருந்த பொழுது சாதாரண சாமானியனிலும் சாமானியனாக இருந்த காமராஜ் 2 பிரதமர்களை உருவாக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்தாரே, அந்த காமராஜரை ஒரு பக்கம் நான் பார்க்கிறேன், இந்த மோடியை பார்க்கிறேன். எனக்கு ஒரு அச்சம் என்ன தெரியுமா, சொல்லி முடித்து விடுகிறேன். ஒரு அச்சம் என்ன தெரியுமா, ரஜினிகாந்தை வைத்து எப்படியாவது ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்கி விட வேண்டும் என்று 3 ஆண்டுகள் நானும் முயன்றேன். அப்பொழுது ஒரு கூட்டத்தில் நான் பேசினேன். நான் சொன்னேன், காந்தியடிகள் முழுக்க முழுக்க பணிவு, அடக்கம், தொண்டு ஆகியவற்றின் இலக்கணமாக இருந்தவர். சத்திய சோதனை முழுவதையும் நீங்கள் படிக்க வேண்டாம். காந்தி சத்திய சோதனை புத்தகத்தில் எழுதியிருக்கிற முன்னுரையை மட்டும் படியுங்கள். நான் மகாத்மா என்று சொல்வதில் பெருமை அடையவில்லை. இந்த தேசத்தின் சுதந்திர போராட்டத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவன் என்பதில் பெருமை இல்லை. நான் இறைவனுக்கு தொண்டு செய்கிற, இந்த மண்ணில் உள்ள தூசுக்கும் தூசியாக இருப்பவன் என்ற பணிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னார். இதை நான் சொல்லிவிட்டு, நான் 3 ஆண்டுகளாக ரஜினியை பார்க்கிறேன். இந்த ரஜினியிடம் எனக்கு பிடித்த அம்சமே அவருடைய பணிவும் அடக்கமும் என்றேன். உடனே மறுநாள் எல்லா பத்திரிகை ஊடகங்களில் ரஜினியில் நான் காந்தியை பார்க்கிறேன், தமிழறிவாணியன் பேச்சு. உடனே ரஜினி, காந்தி 2 பேரையும் நான் ஒன்றாக்கி விட்டேன். இப்பொழுது மோடி, காமராஜர் எளிய மனிதனாக இருந்து புறப்பட்டார், மோடி தேநீர் விற்பவராக இருந்து பிரதமராக என்றால் மோடியையும் காமராஜரையும் ஒன்றாக வைத்து விட்டான். பேசுபவர்கள் பேசட்டும். நிறைவாக சொல்கிறேன், ஏற்றதொரு கருத்தை எனது உள்ளம் என்றால் எடுத்துரைப்பேன். உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அங்கங்கெல்லாம் ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க, எல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வெளியே நிற்பாங்கல்ல, அண்ணே வாங்கினே தோசை இருக்கு, இட்லி இருக்கு அப்படின்னு. அவங்களே இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒன்று போட்டுட்டு ஆள் இல்லாத கடையில் டீ ஆத்துற மாதிரி 4 பேர் டீ ஆத்திட்டு இருக்காங்க.
அங்க போய் எந்த அப்ளிகேஷன் கொடுத்தாலும் வேலையெல்லாம் நடக்காதுன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு சிவகங்கையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. வாங்கினதெல்லாம் பண்டில் பண்ணி எடுத்து வைகை ஆத்துல போட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. எதுக்கு பெட்டிஷனை வாங்கி அதை படிச்சு அதுக்கு ஒரு நம்பரை போட்டு யாரப்பா இதெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க? தமிழகத்தினுடைய ஆட்சியினுடைய நிலைமை இப்படித்தாங்க இருக்கு. அதையெல்லாம் கூட இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நீங்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை முழுமையாக நான் நம்புகின்றேன். இந்து தர்மத்தை பொறுத்தவரை நமக்கு முன்னாடி இருந்தவங்க பேணி காத்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம். நாம் இதை பேணி காத்து நம்முடைய சந்ததியருக்கு கொடுக்கும். நம்முடைய முன்னோர்கள் நமக்காக அவ்வளவு கோயிலை கட்டினாங்க, அவர்களுக்காக கோயில் கட்டலைங்க. ராஜராஜ சோழன் அவருக்காக குடும்பத்துக்காக அவ்வளவு பெரிய கோயில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவ்வளவு பெரிய கோவில் கட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க, ஏரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் கட்டியதெல்லாம் வருங்கால சந்ததியர் கட்டியது. இன்னைக்கு பாருங்க, 1986 தமிழகத்துல திருக்கோவில்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சொத்து வெறும் நிலம் மட்டுமே 5.5 லட்சம் ஏக்கர் இருந்த நிலம் இன்னைக்கு 4,78,000 ஏக்கர் தாங்க இருக்கு, காணாம போயிடுச்சு. 1 லட்சம் ஏக்கர் கிட்டத்தட்ட இந்து அறநிலைத்துறை கீழே இருக்கக்கூடிய கோவில் சொத்து 1986 இருந்து கணக்கு போடுங்க, இன்னைக்கு 39 வருஷம். 39 ஆண்டுகள்ல 1 லட்சம் ஏக்கர் நிலத்தை சராசரியாக நாம் தமிழகத்துல இந்த ஆட்சியில இழந்திருக்கின்றோம். கோவில காணோம். திருச்செந்தூர்ல மட்டுமே ரொம்ப ஆச்சரியம் என்னன்னாங்க, ஐயா, ஆயிரக்கணக்கான பசுவை கோயிலுக்கு கொடுக்கிறார். கடைசியாக நடத்தப்பட்ட ஆய்வின்படி 11,000 மாட்டை காணோம், கொடுத்த மாட்டை காணோம். இதெல்லாம் இப்ப சமீபத்தில் பேப்பர்ல பார்த்தேன். புதுக்கோட்டையில ஒரு கோவில்ல ஒரு உண்டியல் வச்சிருக்கிறாங்க. மக்கள் சரி சாமி இருக்கிறாங்கப்பா, 10 ரூபாயா 1 ரூபாயா போட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சுதான் மக்களுக்கு தெரிஞ்சது அது கோயில் உண்டியல்ல, பக்கத்து வீட்டுல திமுக கார வச்ச உண்டியல். அதை ஜோட்டல் அடிக்கலைங்க. புதுக்கோட்டையில் இப்பதான் கைது பண்ணி உண்டியலை மட்டும் இல்ல அந்த உண்டியலை வச்ச திமுக காரனை இப்பதான் கைது பண்ணாங்க. எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. ஒரு பக்கம் நிலத்தை காணா, ஒரு பக்கம் மாட்டை காணா. வடிவேல் என்ன சொன்ன மாதிரி கிணத்தை காணாங்கிற மாதிரி மாட்டை காணா. புதுக்கோட்டையில அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. நாமளே ஒரு கோயிலை உருவாக்குனா மக்களுக்கு குழப்பம். மக்களுக்கு இது அறநிலைத்துறை கோவிலா, தனியார் கோவிலா, இல்ல இது ஆகம சாஸ்திரத்தின்படி இருக்கிற கோவிலா, இல்ல உள்ளூர் மக்கள் கோவிலா? உண்டியல் வைத்து இத்தனை ஆண்டு காலமாக வசூல் பண்ணி யாரோ அதை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து புதுக்கோட்டையில ஒருத்தர் கைது பண்ணிருக்கிறாங்க. அதற்கு நாம் இன்று கேள்வி கேட்கணும். 1 லட்சம் ஏக்கரை 39 வருஷத்துல இழந்துட்டோம்னா இன்னும் மிச்சம் இருக்கிறது 4,78,000 ஏக்கர். நம்முடைய பேர குழந்தை கேட்கும். இன்னைக்கு ஒருத்தர் மதுரையில சொல்றாரு, அங்கிள் அங்கிள். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி இதான கேட்கணும். அங்கிள்கிட்ட அவர் கேட்க வேண்டிய கேள்வி, 1 லட்சம் ஏக்கர் கோவில் நிலத்தை காண அங்கிள், எங்க அங்கிள் போச்சுன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு அங்கிள்கிட்ட எதோ கேள்வி அந்த அங்கிள் கேட்டுட்டு இருக்கார். 2 பேரும் அங்கிள் தான். யாருல இளைஞர் 2 அங்கிள் மாத்தி மாத்தி அவர்களுக்குள்ள இந்த அங்கிள் இவர் கேட்கிறாரு, இந்த அங்கிள் அவர் கேட்கிறார். இதை கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. 2 அங்கிள் ஒதுங்கி போங்க. இந்த 1 லட்சம் ஏக்கருக்கு முதல் எங்களுக்கு அக்கௌண்ட் கொடுங்க. அடுத்து பாருங்க, 17,000 கோவில்ல ஒரு கால பூஜை கிடையாது. ஒரு கால பூஜை. இன்னைக்கு இந்து அறநிலைத்துறை இருக்கக்கூடிய மொத்தம் 4,78,000 ஏக்கர் காணாம போன ஏக்கர்லாம் விட்டுட்டு 4,78,000 ஏக்கர் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களின் மூலமாக வெறும் 300 கோடி ரூபாய். திருப்பதி ஏழுமலையான் உங்களுக்கு தெரியுங்க ஐயா. திருப்பதி ஏழுமலையான தமிழ்நாட்டில் உங்களுக்கு இத்தனை கோயில் 46,000 கோயிலை சேர்த்து. திருப்பதி ஏழுமலையான சமீபத்தில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மதிப்பீடு செய்தாங்க. ஏழுமலையான் கோவிலுடைய சொத்து என்ன, வங்கியில எவ்வளவு இருக்கு, தங்கம் எவ்வளவு. இந்தியாவில் 970 இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கோயில் வச்சிருக்கிறாங்க. 2,50,000 கோடி ரூபாய் திருப்பதி ஏழுமலையானுடைய மொத்த மதிப்பு. கோவில் சொத்து, வங்கியில் இருக்கக்கூடிய பணம் 970 இடத்துல அவர்கள் இருக்கக்கூடிய 2,50,000 கோடி. தமிழ்நாட்டினுடைய மொத்த பட்ஜெட் 3 லட்சம் கோடி. கணக்காக ஒரு கோவிலை சிறப்பாக நடத்தினால் அந்த கோவிலுடைய சொத்து மதிப்புக்கு ஏழுமலையான் ஒரு உதாரணம். தமிழ்நாட்டில் 4,78,000 ஏக்கரும் சேர்ந்து போன ஆண்டு தமிழக மக்களுக்கு கோவில் மூலமாக வந்த வருமானம் வெறும் 300 சில்லற கோடி, 330 கோடி ரூபாய் சராசரியா வந்துச்சுங்க. ஏன்? கோவில் நிலத்தை போய் பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க, ஆர்டிஐ போட்டு பாருங்க. திமுக காரங்க ஒரு கடை கட்டி இருப்பான். 99 வருஷத்துக்கு லீஸ் போட்டு எடுத்திருப்பாங்க. ஒரு மாதத்திற்கு வாடகை 1 ரூபாய் இருக்கக்கூடிய கட்டடங்கள் இருக்கு. ஒரு மாதத்திற்கு வாடகை. அதெல்லாம் கேள்வி கேட்கணும். அந்த சொத்துக்களை மீட்கணும். நியாயமான வருமானத்தை பெருக்கணும். 6 கால பூஜை நடத்துவதற்கு நாமளே எல்லாம் செஞ்சிடலாங்க. யாருகிட்டையும் போய் கை கட்டி நிக்க வேண்டாம்.
முறையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 46,000 கோவிலை பராமரித்தால் தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட் போடலாம், மத்தியான உணவு திட்டத்துக்கு பணம் கொடுக்கலாம்,